யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தியில் இன்றைய தினம் 6வது வாரமாகவும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கடந்த 36 வருடங்களாக காணிகளை இழந்த மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த போராட்டத்தினை முன்னெடுத்தனர். தமது காணிகளில் இராணுவம் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களை அமைத்து தமது சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும் நிலையில் தாம் நீண்ட காலமாக நிலங்கள் வீடுகள் அற்று வாழ்ந்து வரும் நிலையில் தமது வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேவேளை கடந்த வாரங்களில் போராட்டக்காரர்கள் பயன்படுத்தினார்கள் என பலாலி பொதுநோக்கு மண்டபத்தில் காணப்பட்ட வலி, வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பவற்றை பலாலி போலீசார் அவ்விடத்திலிருந்து எடுத்து சென்று போலீஸ் நிலையத்தில் வைத்திருப்பதனால் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குடிநீர் மற்றும் மலசல கூடங்கள் இன்றி பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்தனர். அத்துடன் தற்காலிக கொட்டகை அமைக்கவும் தரப்பால் கட்ட 2 தடிகளை நாட்டக்கூட போலீசார் அனுமதிக்காததால் கைகளினால் தரப்பாலை பிடித்தவாறு வெயிலின் கொடுமையில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு முதியவர்கள் உள்ளிட்டவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் சிறிதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். பலாலி மக்களுடைய உண்மைக்கான உரிமைக்கான இந்த போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர்களுடைய இந்த சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும், தங்களுடைய சொந்த நிலத்திலே குடியிருக்க அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி 6வது நாளாக 6வது வாரமாக அவர்கள் இந்த தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இராணுவம் தேவையற்ற முறையில் தான் இந்த இடங்களை ஆக்கிரமித்திருக்கிற வகையில் மக்களுடைய இடங்களை அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய இடங்களில் விடுவித்து உடனடியாக அவர்கள் குடியேறுவதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். மனிதன் உயிர் வாழ்றதுக்கான தண்ணி இந்த பிரதேச சபை சுகிர்தன் அவர்கள் இது 2022ஆம் ஆண்டு ராணுவம் மக்கள் பாவனைக்கு விட்ட இடத்துல வச்ச தண்ணிக்காரையும் ஒரு மொபைல் டாய்லெட்டையும் வச்சதை போலீஸ் வந்து அதை தள்ளி விழுத்தி எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். ஏற்கனவே சுகிர்தன் கூப்பிட்டு கதைச்சு வாக்குமூலம் எடுத்தவர், அதே மாதிரி போராட்ட குழுவையும் கூப்பிட்டு கதைச்சவையல் நாங்களும் போய் ஓய்சோட கதைச்சு வைக்கிறோம்னு சொன்னவர். ஆனால் இப்போ சரியான வெயில், இங்கே தண்ணி இல்லை. கேவலம் அடிப்படை வசதியான சாமான கூட எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா இப்படியா நாங்கள் நீங்களெல்லாம் படிச்சீங்க மண்டைக்கு என்ன நடக்கும்? ஒரு 3ஆம் நாள் வகுப்பு கூட படிக்கல. நாங்கள் அப்படித்தான் எடுக்க வேண்டிய உங்களை 3 நாளும் கூட படிக்கல. அதாவது தண்ணியே எங்கேயாவது ஒரு உலகத்தில் இங்கே தண்ணி மூடி என்ன நடந்தான்னு தெரியுமா உங்களை வரலாறுல? நீங்கள் புறாக்கையில் இங்கே இருக்கிறார்கள் சில நேரம் மறந்து வருப்பினோம் விளங்காமல் இருக்கும். தண்ணியால் தான் இங்கே பெரும் சரித்திரம் ஒன்று நடந்தது. யாரும் ஞாபகப்படுத்துறோம் அதே போல நடக்க போகும். இன்னைக்கு பாருங்க, இந்த அமெரிக்க நாட்டில் சிக்காகோ நகரத்தில் மக்கள் வந்து தங்களோட சுதந்திரத்துக்காக ஒவ்வொரு ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போராடி வெற்றி பெற்றிருக்கணும். அந்த வரலாறு நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் பலாலி மண்ணில், எங்களோட சொந்த மண்ணில், இந்த பலாலி மண்ணில் நாங்கள் எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி எங்கள் ஆலயங்களை தரிசிக்க விடுவிக்க சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இது எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா என்ன? உண்மையிலே இன்னொரு கொஞ்சம் காலம் போச்சுன்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நாங்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு எங்களை நாங்களே மறந்து போகிற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. ஆனபடியாக தான் நாங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கெஞ்சி மண்டாடி அழுது உடறி அங்கே கேட்குறோம், எங்களோட காணிகளை எங்களுக்கு தாங்க, எங்கள்கிட்ட ஒப்படைங்க. இப்போ நாங்கள் அகதிகள் என்ற போர்வைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அகதிகள் நாங்கள் எல்லாம் இப்போ அகதிகள் தான். என்னென்னு சொன்னால் இப்போ எங்களோட சொந்த காணி இதை விட்டு இலங்கைக்கு நாங்கள் அகதிகள் இப்போ இருக்கிறாங்க. புலம்பெயர்ந்து போய் அகதிகள் வாழ்க்கை வாழினம்ன்றதை விட நாங்கள் இலங்கை நாட்டிலே அகதிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த காணி சொந்த வீடு இல்லாமல் ஆக்கி விட்டுருக்கணும். எங்களோட காணிகளை விட்டு எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது மாதிரி எங்களை தெரு கோடிகள் மாதிரி தெருவா திரிஞ்சு வாங்கோன்றது மாதிரி எங்களை அகதிகள் வாழ்க்கை வாழ்ந்து இப்படியே நாங்கள் ஓடுபட்டோன்னு இருக்கிறோம். போராட்டம் தொடங்கிலிருந்து காலை 8:30 12:30 மட்டும் இப்படித்தான் நிற்கிறோம். தரப்பாலம் தடை என்ன செய்யறதுக்கு பார்த்தீங்களா? எங்களை இதை பார்த்தீங்க இப்படியே நிற்கிறோம் வெயிலுக்கு கொளுத்தும் வெயில்.